ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பழி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பாவும் சேர்த்து பழி வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரியும். ஏன்னா நம்மளுடைய மல்லியை சமாதானப்படுத்தி நம்மளுடைய வெண்பா சாப்பிட கூப்பிட்டு வராங்க. ஆனால் அந்த இடத்துல சாப்பாடே இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இருந்த சாப்பாடு எல்லாமே இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிட்டாங்க. அதனால் நம்மளுடைய மல்லிக்கும் நம்முடைய வெண்பாவுக்கு ஏமாற்றம் தாங்க மிச்சம். என்ன மல்லியம்மா சாப்பாடே இல்லை, நம்ம என்ன பண்ணுறது, எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, வெண்பா நீ இரு, நான் போயிட்டு கிச்சனில் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டிக்காக சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு, சரி வெண்பா நீ போயிட்டு தூங்கு, நானும் போயிட்டு தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா நீங்கள் சாப்பிடவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை வெண்பா எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதும் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா சும்மா இருப்பாங்களா, நம்முடைய விஜய் கிட்ட போயிட்டு, டாடா நாங்கள் போயிட்டு பார்த்தோம், சாப்பாடே சுத்தமாக இல்லை, மல்லியம்மா எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க, ஆனால் அவங்கள சாப்பிட சொன்னால் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, ஏன் மல்லி இப்படி பண்ணுறா, காலையில் தான் டாக்டர் என்ன சொன்னார், இன்றைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காது, நல்லா சாப்பிட்ணும், அப்போ தான் அந்த விஷத்தோட எஃபெக்ட் காட்டாது அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம மல்லி ஏன் சாப்பிடாது இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாருங்க. ஒரு வேளை நம்ம கோவப்படுறதுனால தான் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாருங்க. சரி வெண்பா நீ தூங்கு, நான் போயிட்டு மல்லி சாப்பிட வச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, இல்லைடாடா நானே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய மல்லி எங்கே இருக்காருங்களோ அவங்க ரூமுக்கு தேடி போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி ஏன் சாப்பிடாத இருக்க, காலையில் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம், இப்படி சாப்பிடாத இருந்தால் உடலுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இல்லை சார் எனக்கு பசிக்கலை, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நான் கோவப்பட்டதுக்காகலாம் நீ சாப்பிடாத இருக்க வேணாம் மல்லி, நீ உடலை பார்த்துக்கணும், உடல் நலத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி வா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாருங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் அவரே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா மல்லிக்கு அவர் கையாலே சாப்பாடை ஊட்டி விட்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மல்லி யோசிக்கிறாங்க, விஜய் நம்ம மேலே கோவப்பட்டாலுமே ஒரு சில டைமில் நம்ம மேலே பாசமாக இருக்கார், எப்போவுமே இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரியெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ ஒன்று இந்த மல்லி விஜயை பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய்க்கு கோபம் வர மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறோம். ஆனால் அவளுக்கு என்ன தான் ராசின்னு தெரில, ரெண்டு பேரும் எப்படியோ ஒரு விஷயத்தில் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இவங்களை நம்மளால் பிரிக்கவே முடியாத ராஜ்யமா அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா அதே தான் ரஞ்சிதா நானும் யோசிக்கிறேன், இவங்களை நம்ம எவ்வளவோ டார்ச்சர் பண்ணுறோம், அதே சமயம் விஜயும் ரொம்பவுமே கேள்வி கேட்குறோம், இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் விஜய் அவன் மேலே பாசமாக காட்டுறான். இதான் என்னால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி மல்லி மேலே தேவையில்லாத பழியெல்லாம் தூக்கி போட்டால் தான் விஜய் கோவப்பட்டு ஒரு நாளைக்கு வெளியே போடி அப்படின்ற மாதிரி கழுதை பிடிச்சி தள்ளுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். இவங்க நினைக்கிறது ஒரு காலத்துக்கு நடக்கவே நடக்காதுங்க. அப்படி மீறி நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா, நம்முடைய வெண்பா குட்டி நம்ம மல்லி கூட தான் போக போகிறாங்க. வரப்போ எபிசோட எதாவது நடக்கும். இந்த வீடியோஸ் லைக் பண்ண மறக்காது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் எக்ஸ்ப்ளோர்